பூந்தமல்லி வடபழனி இடையே மெட்ரோ ரயில் இயக்குவதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் ஏஎம் சௌத்ரியின் 4 நாட்கள் ஆய்வுக்கு பிறகு மெட்ரோ ரயிலை இயக்குவதற்கு அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது கிடைத்த அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் குணசுந்தரி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் குணசுந்தரி. பூந்தமல்லி முதல் வடபழனி வரையிலான மெட்ரோ ரயில் இயக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. மெட்ரோ ரயில் இயக்கம் எப்பொழுதிலிருந்து தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது? வணக்கம் சிகாமணி. சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதில் முக்கிய பங்காற்றி வரும் மெட்ரோ சேவையின் 2ஆம் கட்ட பணிகள் என்பது மாதவரம் முதல் சிறுசேரி சிப்காட் வரையிலும், பூந்தமல்லி முதல் சென்னை கலங்கரை விளக்கம் வரையிலும், அதே போன்று மாதவரம் முதல் சோழிங்கநல்லூர் வரையிலும் 3 வழித்தடங்களில் 118.9 கிலோமீட்டர் தொலைவிற்கு பணிகள் என்பது நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக இவற்றில் பூந்தமல்லி முதல் கலங்கரை விளக்கம் வரை உள்ள வழித்தடம் 4இல் 26 கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ ரயில் பணிகள் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. அதே போன்று முதற்கட்டமாக பூந்தமல்லி முதல் வடபழனி வரையிலான ஆளில்லா மெட்ரோ ரயில் சேவை என்பது விரைவில் தொடங்கப்படும் என்று முன்னதாகவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே இந்த வழித்தடத்தில் தொடர்ந்து ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் என்பது வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பூந்தமல்லி முதல் போரூர் இடையேயான இந்த மெட்ரோ ரயில் சேவையை தொடங்குவதற்கு முன்னதாக இதற்கான ஓட்டம் என்பது நடத்தப்பட்டது. குறிப்பாக பாதுகாப்பு சான்றிதழ் பெறுவதற்கான சோதனை ஓட்டம் என்பது இந்திய ரயில்வே ஆராய்ச்சி வடிவமைப்பு மற்றும் தர நிர்ணய அமைப்பை சேர்ந்த அதிகாரிகள் முன்னிலையில் இந்த மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் என்பது நடத்தி காண்பிக்கப்பட்டு அதற்கான சான்றிதழ் என்பதும் பெறப்பட்டது. அப்போது அந்த சோதனை ஓட்டம் நடத்தப்பட்ட அப்போது 90 கிலோமீட்டர் வேகத்தில் மெட்ரோ ரயில்கள் என்பது இயக்கி பயணிகளின் பயண வசதி குறித்து அந்த மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டத்தில் மதிப்பீடு செய்யப்பட்டது. அதே போன்று அந்த சோதனை ஓட்டத்தின் போது பிரேக்கிங் தொழில்நுட்பம், தண்டவாளத்தின் தரம், ரயில் பெட்டிகளின் வசதி, பயணிகளின் பாதுகாப்பு, கட்டுமானம் குறித்து அனைத்து ஆய்வுகளும் இந்த மெட்ரோ ஓட்ட பயணத்தின் போது சோதனை ஓட்டத்தின் போது ஆய்வு என்பது செய்யப்பட்டது. இந்த சோதனை ஓட்ட ஆய்வின் அடிப்படையில் பாதுகாப்பு சான்றிதழ் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து பூந்தமல்லி முதல் வடபழனி இடையே மெட்ரோ ரயில் இயங்குவதற்கான இறுதி ஆய்வை ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் மேற்கொண்டார். குறிப்பாக 4 நாட்கள் இந்த சோதனை ஓட்டம் என்பது நடைபெற்றது. குறிப்பாக 4 நாட்கள் ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் ஏஎம் சௌத்ரி இந்த ஆய்வை என்பது மேற்கொண்டார். அந்த ஆய்வின் போது பிரேக்கிங் தொழில்நுட்பம், தண்டவாளத்தின் தரம், ரயில் பெட்டிகளின் வசதி, பயணிகளின் பாதுகாப்பு, கட்டுமானம் குறித்து முதல் 2 நாளும், அதே போன்று 3வது நாள் மெட்ரோ ரயிலை 80 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கியும், அதே போன்று 4வது நாளாக அலுவலகத்தில் இருந்தே இந்த சோதனை ஓட்டம் என்பதை மேற்கொண்டனர். மேலும் இந்த ரயிலில் உள்ள பயணிகளின் அவசர காலங்களில் கட்டுப்பாட்டு மையத்தை தொடர்பு கொள்ளும் வசதி இருக்கிறதா, தீ விபத்து ஏற்பட்டால் செயல்படும் புகை கண்டறியும் கருவிகள் சரியாக வேலை செய்கிறதா, அதே போன்று ரயிலின் அடியில் உள்ள உபகரணங்கள் ஏதேனும் கோளாறு ஏற்படும் வகையில் செயல்படும் பாதுகாப்பு அமைப்புகள் போன்ற அனைத்துமே இது சரியாக இயங்குகின்றனவா என்பது குறித்தும் இந்த ஆய்வில் மேற்கொள்ளப்பட்டது. அதே போல் ரயில்கள் மோதி கொள்ளும் போது எத்தனை பெட்டிகள் என்பது சேதமடையும், அதையும் அறியும் வகையாகவும் அதன் உருவகப்படுத்துதல் வடிவமைப்பையும் இந்த ஆய்வின் மூலம் மேற்கொள்ளப்பட்டது. மேலும் அவசர காலங்களில் ரயிலை நிறுத்துவதற்கான எவ்வளவு தூரம் என்பது தேவைப்படுகிறது என்பதையும் அறியும் வகையாகவும், அதே போன்று அவசர கால பிரேக்குகளை பயன்படுத்தும் சோதனையும் என்பது இது போன்ற அனைத்து சோதனைகளையும் மேற்கொள்ளப்பட்டு தற்பொழுது பூந்தமல்லி முதல் வடபழனி இடையே ரயில் இயங்குவதற்கான இந்த அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தொடர்ந்து இந்த பணிகள் முடிக்கப்பட்டு 4 நாட்கள் ஆய்வு என்பதை நடைபெற்ற பிறகாக தற்பொழுது ரயில் இயங்குவதற்கான இந்த அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தற்பொழுது அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறத தவிர இன்னும் எத்தனை நாட்களில் இந்த சேவை என்பது தொடங்கும் என்பது பற்றிய முழு விவரங்கள் அறிவிக்கப்படவில்லை. கூடிய விரைவில் இதற்கான முழு விவரங்கள் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சிகாமணி, முழுமையான விவரங்களுக்கு நன்றி குணசுந்தரி.